பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், சரணம் மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பார கூட சிந்தும் ஞானம் சாஸ்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகரகுணம் பிரணமாமந்தனம் கலியுதேவ் காஞ்சிமாணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு నాకు మోక్షం కావాలి మా నన్న అడగండి అన్నారు, నాకు మోక్షం కావాలి మా నన్న అడగండి అన్నారు. இது ஒரு தெலுங்கில் இருக்க டைட்டிலாக இருக்குன்னா அந்த பையன் தெலுங்கில் சொல்லியிருக்கான். அதுதான் இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. மகாபெரிவா வந்து ஸ்ரீசைலத்தை நோக்கி யாத்திரை போயிட்டே இருந்தார். ஒரே மழை, சிஷ்யாலும் நனைஞ்சிட்டே இருக்கா. திடீர்னு மகாபெரியவன் நனைஞ்சிட்டே தான் வந்தார். அவளை பல்லக்கில் ஏறிக்கோன்னு எல்லாரும் சொன்னாலும் அவர் ஏறிக்கலையாம். பக்தாள் நீங்களாம் நனைஞ்சிட்டே வரீங்க, நான் மட்டும் எப்படி பல்லக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போது திடீர்னு ஒரு சிவன் கோவில் ஒன்று வந்து தான் அது உள்ள கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா. பெரியவா நுழைஞ்சிட்டார்னா பரமேஸ்வரன் அந்த ஒரு சிவன் கோவில் நுழையிறாருன்னா பரமேஸ்வரனே அங்கே போகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அங்கே போயிட்டார். அந்த அது தீயா பரவி எல்லா இடத்துலையும் மகாபெரிவா வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சு போய் ஊர் ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டா. அவெல்லாம் பூர்ணகும்ப மரியாதைலாம் கொடுத்துருக்கா. அதெல்லாம் எடுத்துட்டார். எடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்பி ஒரு 8 மைல் நடந்து வேற ஒரு கிராமம் வந்து சேர்ந்தார். அந்த ஊரில் இருக்க ஜமீன்தார் வந்து ஓடி வந்தார். மகாபெரிவாளுக்கு மரியாதை பண்ணிவிட்டு இங்கேயே தங்கி பக்தாளை ரட்சிக்கணும்னாரு. மகாபெரிவா சரின்னுட்டார். சரின்னு அவர் சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ நடக்க போகிறது. 21 நாள் நான் தங்க போகிறேன்னு அதையும் சொல்லிட்டார் பெரியவா. உடனே தங்கின டயத்துக்கு அப்புறம் அவர் வந்து அவர் பூஜை பண்ணணும். இப்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து பூஜை ஆரம்பிக்கணும். இது கார்த்தால டைம், ராத்திரிலாம் நடந்து போயிருக்காளாக இருக்கும் கார்த்தால டைம். ஸோ அதனால் பூஜைக்கு வில்வ இலை வேணும். அப்போ வந்து மேனேஜர் வந்து உடனே மடத்து சிப்பந்திகளை கொஞ்சம் அமுச்சு ஊரில் வந்து எங்கேயாவது வில்வ இலை கிடைக்கிறதா, வில்வதளம் கிடைக்கிறதா பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்காரு. அவள்லாம் திரும்பி வந்துட்டு எங்கேயுமே இது இல்லை, இந்த ஊரில் இது கிடைக்காது அப்படின்றத சொல்லிவிட்டா வந்துட்டா. பெரியவா சொன்னாலும் வில்வ தளம் கிடைக்கட்டும், கிடைச்ச உடனே நம்ம பூஜை ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து அவர் போய் உட்காந்துட்டாரான். அவர் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இல்லை, அது டிலே ஆகிட்டே இருக்குது. பெரியவா வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்தார். வந்து மேனேஜரை பார்த்தார். மேனேஜர் சொன்னார் வில்வதெல்லாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்கிறது, எல்லோரும் தேட போயிருக்கா, கிடைக்கலங்கிறா வந்து அப்படின்னா. பெரியவா சிரிச்சுட்டாராம். சிரிச்சுட்ட உடனே என்ன அர்த்தம்னா உனக்கு எங்கேயா தெரியும், எனக்கு தான் தெரியும். உடனே ஒரு சிஷ்யர் ஓடி வந்து சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு கூடையில் வில்வதளம்னா இருக்குது, யார் வச்சுட்டு போனான்னு தெரில, இங்கே இருக்குது அப்படின்னு. சரி பூஜை ஆரம்பிக்கலாம் வா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி முடிஞ்சது. அடுத்த நாளும் வந்து சீரியஸாக வந்து வில்வதளம் தேடலான்னு பார்த்தா எந்த இடத்துல வந்து அந்த ஒரு கூடை நிறைய வில்வதளம் இருந்ததோ திருக்காலம் இதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கான இது வில்வங்க தளம் எல்லாமே இருக்குது, அதை அங்கே வச்சுருக்கா, யாருன்னு தெரில. 3வது நாள் பெரியவா சொல்லிட்டா, பெரியவா இது யார் கொண்டு வந்து வைக்கிறா அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமே, பரமேஸ்வரன் இருந்தாலும் அவர் சும்மா ஒரு நாடகம் ஆடுறார். யார் பண்ணுறாலும் அவளை நீ வந்து பார்த்து எனக்கு என்கிட்ட அனுப்பு அப்படின்ட்டார். அதை மறைஞ்சிருந்து அவள் பார்க்குறா. காரங்கடத்தால் ஒரு 4 மணி அது மாதிரி கொண்டு வந்து யாரோ வைக்கிறா அப்படின்றது தெரிஞ்சுது. அப்புறம் அந்த ஒரு பையன் சின்ன பையன் அவன் கொண்டு வந்து வைக்கிறான். ஒரே அழுக்கு இதுவாக போட்டுருக்கான். அவன் தலையில் ஒரு தலப்பாக கட்டின்னு இருக்கான். அப்புறம் அந்த பையனை வந்து அந்த மேனேஜர் வந்து சொன்னார், பெரியவாளை நீ வந்து பார்க்கணும், நீ இப்படியே வந்து இந்த கோலத்தில் வராத,
நல்லா குளிச்சுட்டு விபூதியெல்லாம் இட்டுண்டு அந்த பையனுக்கு தமிழும் தெரியறது. சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்தானா. வந்த உடனே பெரியவா வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். என் பேர் புரந்தர கேசவலு அப்படின்னா. சரி, பெரியவா வந்து எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கார். அப்பா அம்மா இல்லை அவனுக்கு, 12 வயசாச்சு. அப்புறம் வந்து எப்படி உனக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னார். பெரியவாக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அப்பா வந்து கொஞ்சம் பாட்டு எழுதுறவர். அது இல்லாமல் அவருக்கு புரந்தரதாசர், தியாகராஜ சுவாமிகள் எல்லாம் ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால தான் இந்த பையனுக்கு புரந்தரகேசவல்னு வச்சிருக்கார் பேர் அவர். அதனால் அந்த பையன் சொன்னால், நான் வந்து தினமும் வந்து வில்வம் இலை நான் இதெல்லாம் கொண்டு வந்து பிரித்து கொடுத்துட்றேன். எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கார், இது ரொம்ப புண்ணியம், இந்த மாதிரி பூஜை பண்ணுறவாளுக்கு வந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை, சிவ பூஜை பண்ணுறவாளுக்கு கொடுக்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கா. அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு தெலுங்கில் அவன் பேசுகிறான், சிலது தமிழில் பேசுகிறான், ரெண்டுமே தெரியுறது அவனுக்கு. அப்படி சொன்னானா. சரின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து சொன்னாலாம், நீ வந்து நீ என்ன வேணால் கேளு, நான் வந்து உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா. எனக்கு 2 ஆசை இருக்குது அப்படின்னா. எனக்கு ஒரு ஆசை நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த பூஜையில் உட்காந்துட்டு புரந்தரதாசர், தியாக பிரம்மம் அவளோட கீர்த்தனைகளை பாடணும்னாரான். தாராளமாக பாடணும். அந்த பையன் நல்லாவும் பாடினானா. அதனால் அவன் வந்து வந்தவன் வந்து அதுக்கப்புறம் வந்து பாடவும் பாடினான் அவளுக்கு பூஜைக்கு. இதெல்லாம் முடிஞ்சது. கடைசி நாள் வந்துடுத்து. அப்போ வந்து என்னன்னு சொல்லணுமே, அந்த பையனை காணோம். பெரியவாவோட மேனா கிளம்ப போகிறது. பெரியவா வந்து அந்த பையனை தேடுறாரு, எங்கே காணோம்னு பார்க்கும்போது பார்த்தா அங்கே தள்ளி இருக்கான். அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு, நீ 2வது ஆசை நீ சொல்லணும், உன்னோட இது 2 நான் உனக்கு தரேன்னு சொன்னேன், 1 பண்ணிட்டேன், நீ பாடிட்ட தினம் பூஜையில், இன்னும் 1 சொல்லு அப்படின்னா. அப்போ அந்த பையன் சொன்னான், நாக்கு மோட்சம் காவாலி மா நன்னா அடகண்டி அன்னாரு அப்படின்னா. அவள் வந்து அவர் அப்பா சொல்லியிருக்காரான், நீ இந்த மாதிரி இது பண்ணும்போது உனக்கு மோட்சம் வேணுன்றதை நீ கேளு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, அதான் நான் கேட்குறேன் அப்படின்னா. பெரியவா வந்து ஒரு 2 கையும் தூக்கி, நான் அதுக்கு உனக்கு தரேன் அப்படின்னு. யாரால் சொல்ல முடியும்? பரமேஸ்வரனால் தான் சொல்ல முடியும். கிளம்பிட்டார், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் காமாட்சி கோவிலுக்கு கடன்னு நடந்து போயிட்டே இருந்தாராம் பெரியவா. யாருக்கும் ஒன்றும் புரியல. பெரியவா வந்து சொன்னாராம், ஒரு 7 தர்பை 7 கூச்சம் எடுத்துட்டு ரெடி பண்ணி கூச்சம் ரெடி பண்ணிட்டு கூட வா அப்படின்னாராம். போனாராம். ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும் கூட போயிருக்கா. அங்கே போய் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணுறாரு, ஏதோ ஜபம் பண்ணுறாரு, ஒரு கூர்ச்சத்தை எடுத்து போடுறாரு காமாட்சி அந்த குளத்தில். அது மாதிரி 7 தடவை பண்ணி முடிச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்காராம். அதுக்குள்ளேயே அங்கே மடத்துக்கு வந்து ஒரு தந்தி வந்திருக்கு, கொண்டு வந்து இங்கே கொடுக்குறான். அந்த மாதிரி இந்த இவன் சித்தி ஆகிட்டான் இந்த பையன், இந்த வந்தானே அங்கே அந்த புரந்தரகேசவலு அப்படின்னு அங்கே வந்துதான். பெரியவா தான் இந்த 7 அவனுக்கு ஜென்மங்கள் இருக்குது, அதை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணேன்னு பெரியவா சொல்லிட்டேன். நான் பெரியவா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவே.